ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி விமர்சனம். சிவகார்த்திகேயனின் மதராசி இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? இந்த படம் பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அது ஏன் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போது இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்தோடைய கதை நாயகன் ரகு. இவர் வந்து இல்யூஷன் சென்ட்ரமால் பாதிக்கப்பட்டவர். அதாவது யாருக்கு எங்கே அடிபட்டு கிடந்தாலும் உடனே தன் கண்ணுக்கு தான் அம்மா அப்பாவாக தெரிவாங்க. அவங்கள பதட்டத்தோடு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சின்ன மனநோயால் பாதிக்கப்பட்டவர். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க கன் கலாச்சாரத்தை பரப்பணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு திருட்டு சிண்டிகேட், அந்த சிண்டிகேட்டை வேட்டையாடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு என்ஐ ஏஜென்ட். இவங்க 3 பேரோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தில் பெரும்பாலான விஷயங்கள் நல்லா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கேவலமாக கன்றவையே மொக்கையா, இது முருகதாஸ் படம் தானா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்க வைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த படத்தினுடைய கதை. அதாவது தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை பரப்பணும், அதை சும்மாவாவது துப்பாக்கி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை நோக்கியே போகக்கூடிய ஒரு கதை. இது எந்த வகையிலும் ஏற்புடையது இல்லை. நம்ம ஊரில் வந்து நாட்டு துப்பாக்கி வச்சுருந்தாலே நம்ம போலீஸ் உள்ளே கொண்டு போய் 4 வாரம் வச்சு நொங்கி நடப்பணமாக தான் ஒரு மனுஷனை வெளியே அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது எளிதில் எல்லாருக்கும் துப்பாக்கி கிடைக்கிற மாதிரி ஒரு கதையை அமைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடைய விஷயமா நான் பார்க்கல. அது நீங்களா படத்தில் ஸ்க்ரீன் பிளேலாம் சும்மா வேறு லெவல் ஸ்க்ரீன் பிளே. துப்பாக்கிக்கு அப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு கிளியர் கட்டான பெஸ்ட்டான ஸ்க்ரீன் பிளேயாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக பார்க்க போனால் ஸ்டண்ட்டு டீம்லாம் பாராட்டியே ஆகணும். அதுவும் வித்யுத் ஜமாலுக்கு அந்த என்ஐஏ குவார்ட்டர்ஸில் ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருந்தது அந்த ஃபைட்டு. ஹாலிவுட் ரேஞ்சில் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸு. அதே மாதிரி கதாநாயகனும் வில்லன் வித்யுத் ஜமாலும் கிளைமேக்ஸில் பண்ணக்கூடிய ஃபைட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ருக்மிணி வசந்த் செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட நடிப்பில் நம்மளால் பெரும்பாலும் கனெக்ட் ஆக முடிஞ்சது. எஸ்கேவையும் சும்மா சொல்லக்கூடாது. அந்த மனநோய் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நபராக அவர் நடித்த நடிப்புலாம் பிரமாதமாக இருந்தது. என்னதான் இந்த படம் வந்து டெக்னிக்கலாகவும் ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டடாகவும் மற்ற விஷயங்களும் ரொம்ப நல்லா இருந்தாலுமே கதை மட்டும் ரொம்ப மொக்கையாக போயிடுச்சுன்னு தோணுது நண்பர்களே.